மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் முன்னாள் செய்தி தொடர்பாளர், அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி. வாங்க பேசலாம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீபமா கூட எக்ஸிட் போல் ரிசல்ட் வெளியாயிருந்துச்சு. அதுல ஆக்சிஸ் இந்தியா வந்து தாவேகாக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ ஊர் உலகமே திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்றப்போ அவங்க ஒருத்தர் மட்டும் தனியா கூவி தாவேகா தான் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆக்சிஸ் இந்தியாவோட கருத்து கணிப்பு உண்மையா பொய்யா? இதை பத்தி உங்க பார்வை என்ன தோணும்? இப்போ கருத்து கணிப்புகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 100% இதுக்கு முன்னாடி சரியாக நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அதில் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஏன் நம்ம அப்படி சொல்கிறோன்னா, இப்போ மக்களோட மனநிலை பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜனநாயக கடமை வாக்களிக்க வேண்டியது நம்மளோட ஜனநாயக கடமை. வாக்களித்த யாருக்காக நான் வாக்களித்தேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அதை சொல்லும்போது எனக்கு பல்வேறு நெருக்கடிகள் வரலாம், எனக்கே ஆபத்து கூட சொல்லலாம். அதனால் பொதுவாக இதை சொல்லக்கூடாதுன்னு தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வணிக நோக்கத்துக்காக ஒரு ஒரு ஆய்வுக்காக நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னா ஓகே, பரவாயில்ல, இது அதிலிருந்து நம்ம ஏதாவது அடுத்த கட்டமாக இது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் இது முழுக்க முழுக்க வணிகத்துக்காகவும் மக்களை குழப்பறதுக்காகவும் திசை திருப்பறதுக்காகவும் ஒரு கூச்சலையும் குழப்பத்தையும் ஏற்படுறதுக்காக தான் இந்த கருத்து கணிப்புகள் இருக்குது. தொடர்ச்சியாக பல்வேறு கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருவாரியாக பார்த்தீங்கன்னா தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் மக்களோட மனநிலையை பிரதிபலிக்கும். அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ பெருவாரியான கருத்துக்கள் பார்த்தா கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி இரண்டுமே பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாக தான் வந்திருக்கு. நீங்கள் இந்த கருத்து கணிப்புகளே புறந்தள்ளிட்டு நீங்கள் பொதுவாகவே மக்கள்கிட்ட நீங்கள் போய் பேசினாலும் இன்னைக்கு திமுகவுக்கு நல்ல அமோகமான வரவேற்பு இருக்குது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம், ஓரளவுக்கு இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சியில் உட்கட்சி பிரச்சனையோ இல்லை கட்சியோட செயல்பாடுகளில் சின்ன சின்ன சுணக்கங்கள் இருக்கலாம், பொதுமக்கள் மத்தியில் ஏதோ ஒரு தோய்வு இருக்கலாம். ஆனால் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றை மனிதர் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மேலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் நலம் சார்ந்த திட்டங்கள், மகளிர் நலம் சார்ந்த திட்டங்கள், முதியோர்கள் நலம் சார்ந்த திட்டங்கள், கல்விக்கான நிறைய திட்டங்கள், மாணவர்கள் நலன், இப்படி அவர் நிறைய பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த களத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகள், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பாசிட்டிவாக மாற்றிருக்கார். இது வரைக்கும் நடந்த இந்த தேர்தல்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வருக்கு பெருமளவில் வாக்கு மக்கள் செலுத்திருக்காங்கன்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த வட இந்திய ஊடகங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி வருது. இது எப்படியாவது இந்த ரிசல்ட்டை மடைமாற்றம் பண்ண முடியுமா, இல்லை மக்களோட மனநிலையை மாற்ற முடியுமா, இல்லை ஒருவேளை இந்த அரசாங்கமே நாளைக்கு அமைஞ்சாலும் இந்த அரசாங்கத்து மேலே மக்களுக்கு ஒரு கோபத்தை கிரியேட் பண்ணுது. எங்களுக்கு எதிரான அரசாங்கம், நாங்கள் இவங்களுக்கு வாக்கே அளிக்கலை, ஸோ எங்களுக்கு எதிராக உட்காந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக இப்பயே மக்களை தூண்டி வருது. குறிப்பாக ஜென்சி இளைஞர்களை மடைமாத்துற வேலைகள் செய்வோம். இது ரொம்ப ஆபத்தான அரசியல். இதை தான் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தான் பல மாநிலங்களில் ஆட்சியை குறுக்கு வழியில் பிடித்தாங்க. இப்போ அவங்க 2026 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இது எதுக்காக போடுகின்ற விதைன்னு பார்த்தீங்கன்னா 2031 இப்பயே விதையை போடுறாங்க. திமுக 2031 வந்துடவே கூடாது, இந்த கட்சின்னு ஒன்று இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன அந்த மைண்ட் ஆக்சஸ் மாதிரி நிறைய நிறுவனங்கள் இந்த செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழகத்தை சார்ந்த நிறுவனங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்னி, அந்த மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் தான் தமிழகத்திலேருந்து போட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 90% சரியான தரவுகள் தான் கொடுத்துறாங்க. களத்தில் இருக்கிறது வேற. விஜயோட நிலைப்பாடோ விஜயோட அரசியலோ மக்கள் வாக்களித்த தன்மையோ பார்த்தீங்கன்னா களத்தில் இருக்கிறதுக்கு எதிராக இவங்க ஏதோ ஒரு அஜெண்டா, இடன் அஜெண்டா வச்சு தான் இதை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இன்னும் 2 நாளில் இதுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய போகுது. ஏற்கனவே இந்த பிரதீப் குப்தா பார்த்தீங்கன்னா நேரலையிலே பார்த்தீங்கன்னா பிஜேபி 400 இடங்களுக்கு மேலே பிடிக்கும்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு கதறி அழுதவர். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா
2 நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி கேட்குறாங்க. திரு விஜய் அவர்களுக்கு நீங்கள் இவ்வளோ சீட்டு கொடுத்துறீங்களேன்னு கேட்கும்போது 70 சீட்டு இமீடியட்டாக குறைக்கிறாரு. இன்னைக்கு லேட்டஸ்ட் இப்போ நான் வரதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, வெஸ்ட் பெங்கால் குறித்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும்போது சொல்லவே மாட்டேன்றார். நான் இதை வந்து கருத்து கூற விரும்பலை. ஏங்க கூற விரும்பலை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் தானே, நீங்கள் வந்து ஒரு செய்தி நிறுவனம் தானே, நீங்கள் வந்து எலெக்ஷன் சார்ந்த நிறைய வேலைகள் செய்கிறீங்களன்னு சொல்லும்போது எங்களை வந்து மக்கள் அங்கீகரிக்கவே இல்லை. நாங்கள் போய் கேட்டேன், சாம்பிளே கொடுக்க மாட்டாங்கன்னா அப்போ தெரிஞ்சுது. இதுல இருந்தே அவரோட வெட்ட வெளிச்சமாக அவங்களுக்கு தெரியுது. அப்போ தமிழகத்திலே அவங்களுக்கு யாரும் கொடுக்கல சாம்பிள். இவங்களே ஒரு திட்டத்தை வந்து கிரியேட் பண்ணி இவங்களே வந்து பாஸ் மார்க் ஃபெயில் மார்க் இவங்களே போட்டு இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வெட்ட வெளிச்சமாக எனக்கு தெரியும். தாவேக்கா தொண்டர்கள்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஆக்சிஸ் மை இந்தியா வந்து எங்களை அங்கீகரிச்சிருக்கு பாத்தீங்களா, அவன் நேர்மையா இருக்கறனால தான் அவன் மட்டும் தனியா எங்களை வந்து ஜெயிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ தாவேக்கா தொண்டர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது இப்போ அவங்களும் நம்ம இளைஞர்கள் தான். அவங்கள வந்து அரசியல் மயப்படுத்தலை. திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட நான் ஆரம்பத்துலேருந்து நான் வந்து நெருங்கி பழகியிருக்கேன். அவருக்கு வந்து செய்தி தொடர்பாகவும் வந்திருக்கோம். அவர் முதல்ல அரசியலுக்கு வந்து நம்ம தான் களமாட வச்சோம். இப்படி பல்வேறு வேலைகள், ஒரு படிநிலைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த படிநிலைகளை வந்து விஜய் வந்து இப்போ கற்றுக்கிட்டாரான்னா இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காழ்ப்புணர்ச்சி அரசியல். இப்போ நீங்கள் வந்து ஒரு விதை போட்டு அது முளைச்சி அதுக்கப்புறம் அதுக்கு களை எடுத்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அறுவடை பண்ணணும். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ரிவேஸ் ப்ராசஸ் பண்ணுறாரு. முதல்ல எடுத்தவொடனே என்ன பண்ணுறாருன்னா, அறுவடையாக பண்ணிடணும், நான் விதை போட மாட்டேன், அதுக்கு தண்ணி பாய்ச்ச மாட்டேன், களை எடுக்க மாட்டேன், அது எந்த விதமான பராமரிப்பும் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு மகசூல் மட்டும் வரணும்னா இது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி தான் விஜயோட அரசியல். இந்த இளைஞர்களை அரசியல் மையப்படுத்தாமல், அரசியல் கருத்துக்களை வந்து பேசாமல், இவரும் களமாடாமல், எதிர்கட்சிகளை பற்றி பேசாமல், வெறும் ஆளுங்கட்சியை மட்டும், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்க திமுக மட்டும் பேசுவேன், ஆனால் சென்ட்ரலில் இருக்க பிஜேபி குறித்து நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி இவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா நாசிஸ்ட் மனநிலைன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஆபத்தான மனநிலை. எப்படி நீங்கள் வந்து ஒரு பொக்ரானில் வந்து நீங்கள் அணுகுண்டு சோதனை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த இளைஞர்களை பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இந்த பொக்ரானில் அணுகுண்டு சோதனை பண்ணது வெளியிடுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் அந்த மனதில் வந்து விஷத்தை வந்து விதைக்கிறார். அந்த இளைஞர்களை வந்து மடைமாற்றம் செய்கிறார், அரசியல் மயப்படுத்தாமல். இத்தனையும் அவங்க பார்த்தீங்கன்னா படித்திருக்காங்க, படித்த இளைஞர்கள் வேலையில் இருக்காங்க, சுயதொழில் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள என்னென்னா, இன்னும் நீ சினிமாத்தனமாகவே இரு, சினிமாவில் நான் எப்படி சாகசம்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி களத்தில் வந்து சாகசம் பண்ணுவோன்னா, அப்போ நீங்கள் 234 தொகுதியும் போயிருக்கணும்ல, ஏன் 18 தொகுதி மட்டும் போனீங்க? உங்களால் களத்திலே உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, வேட்பாளர் பேர் தெரியாது, வேட்பாளரை வந்து அறிவிக்க மாட்டீங்க, உங்கள் கட்சி வேட்பாளர்களே உங்ககிட்ட இல்லை, வெளியிலேருந்து ஆட்கள் எடுத்துகிட்டு வந்து தான் போகிறீங்க. 106 வேட்பாளர் பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து ஒரு வேட்பாளர், அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அப்புறம் வந்து குற்ற பின்னணி இருக்கிறவங்க, ஜெயிலில் இருந்தவங்கலாம் கூட்டிட்டு வந்து வேட்பாளரை நீங்கள் போட்டீங்க, ஜோசியக்காரன் வேட்பாளர் வந்து. அப்போ என்ன உங்களுக்கு உங்களுக்கோட இலக்கம் என்னன்னா, தமிழக இளைஞர்களை வந்து மடைமாற்றம் பண்ணி அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டும்தான் உங்களோட குறிக்கோள். அதை தாண்டி, ஏன்னா அவன் அப்படி தான் நம்புவான். நீங்கள் அரசியல் மையப்படுத்திங்கன்னா வெற்றி தோல்வியை வந்து பார்த்த 2 இயக்கங்களும் இருக்குது. இங்கே திமுகவும் சரி அதிமுகவும் சரி வெற்றி தோல்வியை வந்து பார்த்துருக்காங்க. கம்யூனிஸ்டுகளும் அப்படி தான். களத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தம் மட்டுமே சிந்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எலெக்ஷனுக்கு கூட பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்கள் கிட்ட போயிட்டு உண்டியல் குலுக்கி தான் வந்து தேர்தல் செலவே வந்து பண்ணுவாங்க. இப்போ அது 40 லட்சம் வந்து ஒரு தொகுதிக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து செலவு பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, கம்யூனிஸ்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சில லட்சங்கள் தான் வந்து பண்ணவே முடியும் அவங்களால. போஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா தன்னார்வலர்கள் தான், வேற யாரோ ஒருத்தவங்க தான் போஸ்டர் கூட அடிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் இன்றைக்கும் இங்கே வந்து களத்தில் வீரியமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஜெயிச்சு வரும்போதும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, மக்களின் குரலாக இருந்து அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஊரில் ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தாலே போதும், நீங்கள் 1000 பேர் இருந்தாலும் போதும், அந்த மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை விஜய் உருவாக்கி இருந்தாருன்னா நம்ம சொல்லலாம் சரியான ஒரு இலக்கு நோக்கி. அந்த மாதிரி இலக்கே இல்லாத ஒரு தறிக்கெட்ட ஒரு பயணமாக தான் விஜயோட பயணமாக இருக்குது. அதுக்கு இந்த இளைஞர்கள் வந்து சோரம் போயிட்டு தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ சமீபமா வெளிவந்த இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்னால விஜய்க்கு வந்து பயம் வந்துருச்சு. ஏன்னா பயம் வந்தனால தான் அடுத்தடுத்து இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கே 2 நாள் கூட இல்லை. இந்த நிலையில வந்துட்டு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போறதுக்கும் அப்புறம் தர்காக்கு போறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காருன்னு செய்தி வெளியாயிருச்சு. ஸோ பயத்துல இருக்காரா விஜய்? ஆமாம், நிச்சயமாக பயத்தில் தான் இருக்காரு. தன்னம்பிக்கை இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவர் இன்னும் தொண்டர்களை சந்தித்து பேசுவார், ஊடகங்களை சந்தித்து வந்து பேசியிருப்பார். ஸோ அவர் வந்து குறைஞ்சபட்சம் அவரோட வேலைகள் வந்து டே டு டே ஆக்டிவிட்டியை வந்து அவர் வந்து பார்த்துருப்பார். இது எதுவுமே இல்லை அப்படின்னும் போது திருப்பி என்ன பண்ணுறாருன்னா, நான் திருப்பி சினிமாவுக்கு போகிறேன். இதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தோம். நம்ம ஊடகத்திலே பல முறை நான் வந்து சொல்லியிருக்கேன், சினிமாவை விட்டு விஜய் ஒரு காலம் வந்து போக மாட்டார், அவர் அடுத்த படம் பண்ணுறாருன்னு நம்ம சொல்லும் போதெல்லாம்
இவங்களுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாரு. ஸோ அப்படின்னு வந்து சொல்லும்போது இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அவரே பார்த்தீங்கன்னா அந்த கேவிஎன் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லி கிட்ட ஏற்கனவே ஒரு படம் கேட்டு வச்சிருக்காரு. அப்போ சினிமா அப்படிங்களா? ஆமாம் ஆமாம், ஏற்கனவே அட்லி கிட்ட ஒரு கதை கேட்டு படம் வந்து தயாராக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜனநாயகன் படமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா தான். இந்த படம் வந்து தோல்வி அடைகிற மாதிரி இவங்களே ஒரு கதையை வந்து கலைக்காலத்தை செட் பண்ணி, அது பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு போகிறதுக்கு இவங்களே வந்து டிலே பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இணையதளத்தில் இவங்களே தான் வெளியிட்டது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ட்ராமா. இன்றைக்கி இன்னொரு அதோட உச்சகட்டமாக என்ன ட்ராமா பண்ணுறாருன்னா, 275 கோடி வந்து நான் வந்து ஜனநாயகன் படத்துக்கு வாங்கின படத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். 275 கோடி வந்து பணம் வாங்குறேன்னு ஊடகங்களை உங்களால் செய்தி கசிய விடுமில்ல. இந்த 275 கோடி நீங்கள் என்னைக்காவது வந்து வருமான வரி கட்டியிருக்கீங்களா? 275 கோடி உங்களோட வருமானம்னா அப்போ உங்களோட சொத்து மதிப்பு 7000 கோடிக்கு மேலே இருக்குது. அப்போ நீங்கள் என்னன்னு காட்டிங்க? 600 கோடின்னு சொத்து மதிப்பு காட்டிங்க. அப்போது நீங்கள் எவ்வளோ முன்னுக்கு பின் முரணாக வெட்ட வெளியில் நீங்கள் வந்து அப்போ வந்து மக்கள் மத்தியிலே அம்பலப்படுறீங்க. இன்றைக்கி அரசாங்கத்தை வந்து ஏமாத்துறீங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின காருக்கு இன்னி வரைக்கும் நான் வரி கட்ட மாட்டேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து மேல்முறையீடு போகிறீங்க. இப்போ லிக்விட் கேஷ் வந்து வச்சுருந்தீங்க, அதை வந்து கையும் களமாக வந்து பிடிக்கிறாங்க. வருமானத்தை நீங்கள் வந்து மறைச்சிருக்கீங்க. அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபைன் கட்ட மாட்டேன்றீங்க. சினிமாவில் நீங்கள் வந்து சம்பாரிச்சதை பார்த்தீங்கன்னா சொத்துக்களை வந்து மறைக்கிறீங்க. மனைவி குழந்தைகளுக்கு வந்து கொடுத்ததே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடனாக கொடுத்தோன்னு சொல்கிறீங்க. மனைவி குழந்தைகள் மேலே எந்த விதமான சொத்தும் கிடையாது. வேற ஒரு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு நடிகை மேலே வந்து சொத்துக்களை வாங்கி குவிக்கிறீங்க. டிரைவர் மகனுக்கு சொத்து வாங்கி கொடுக்குறீங்க. டிரைவர் பேரில், அவரோட பொது செயலாளர் பேரில், அவரோட பிஏ மேனேஜர்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாத நபர்கள் மேலே வந்து சொத்துக்களை வாங்கி வந்து குவிச்சு வச்சிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கை அனிதா, நீட்டில் இறந்த தங்கை அனிதா வீட்டுக்கு நான் தான் வந்து விஜய் வந்து கூப்பிட்டு போகிறோம். ஏன்னா அது வந்து வெகுஜன ஊடகங்களுக்கும் வெகுஜன மக்களுக்கு வந்து இது வந்து தெரியப்படுத்தணும். ஒரு பிரபலமான மனிதரை வந்து இதை சொன்னார்னா இதோட தாக்கம் வந்து நல்லா இருக்கணும். ஜூன் 10 உலக தற்கொலை தடுப்பு தினமாக நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க அதை ஒரு மூமெண்ட்டாகவே எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து பண்ணோம். ஆனால் அதே விஜய் அவர்கள் நான் உள்ளபடியே நான் வேதனை அடைகிறேன். விஜய் வந்து இதில் ஏன் நான் இன்வால்வ் பண்ணேன். அதே நீட் சென்டருக்கு வந்து பணத்தை கொடுக்குறாரு. 20 கோடி ரூபா அந்த நீட் சென்டரில் வந்து இவர் ஒரு பார்ட்னராகவே இருக்காரும்போது நமக்கு அப்போ நீ யார், உன்னோட பின்புலம் என்னான்னு நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நம்ம விஜய்க்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பிரச்சனை கிடையாது. ஏன் விஜயோட அரசியல் நம்ம வந்து எதிர்க்கிறோம், ஏன் இதை வந்து ஊடகங்களில் வந்து பேசுகிறோம், வெகுஜன மக்களுக்கு நம்ம வந்து சொல்கிறோன்னா விஜயை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. விஜயோட முகத்தறியை கிழிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இவர் ஒரு முகமூடியை போட்டுட்டு வர்றார். கார்பரேட்டுகளோட கைக்கூலியாக விஜய் ஒரு பக்கம் செயல்படுகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வலதுசாரி அரசியலை வந்து எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி எப்படியாவது தமிழகத்தில் வரணும்னு நினைக்கும் போது என்னதான் நீங்கள் பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமாவது அந்த திராவிட சித்தாந்தம் இருக்குனால அவரை ரொம்ப நீங்கள் ஏமாற்ற முடியாதனால எதுவுமே தெரியாமல் பச்சை குழந்தை தான் விஜய்க்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அலுவலக குழந்தைக்கு வாழைப்பழம் கொடுக்குற மாதிரி தான் ஏதாவது அவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார். அப்படி தான் விஜயை வந்து பாஜக இங்கே வந்து பயன்படுத்துது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போலாக இருக்கட்டும், முன்னாடி இருந்தாலும் சரி, விஜய் சிஎம்னு ஏன் எல்லாரும் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாஜக வந்து நினச்சது. அதிமுகன்னு ஒரு கட்சியை வந்து கூட்டணி வச்சு அழிச்சிடணும். திமுக வந்து களத்தில் அழிக்க முடியாது, ஆனால் போகிற போக்கில் பார்த்துக்கலாம். அப்போது அதிமுகவை அழிச்சிட்டு 2ஆம் இடத்துக்கு விஜயை வந்து மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிஜேபி எடுத்துகிட்டு போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பரேட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா ரெட்டை குதிரை, அவர் வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் வந்து சர்க்கார்னு ஒரு படம் நடிச்சார் இல்லைங்களா, டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் வந்து விஜய். ரெட்டை குதிரையில் வந்து பயணம் பண்ணோம். ஒன்று ஆர்எஸ்எஸ் குதிரை, பிஜேபி குதிரை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்பரேட். அந்த கார்பரேட்டுகள் தான் நீங்கள் சொன்ன இந்த எக்ஸிட் போலில் கூட மைண்ட் ஆக்சிஸ் மாதிரி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் தான் முதல்வர், விஜய் தான் வந்து ஆட்சியை பிடிப்பார்னு சொல்கிறதோட கருத்தாக்கம் இதுதான். சரிங்க தோழர், அப்போ நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அடுத்த படம் அட்லியோட நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனா அவரோட ரசிகர்களா இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, கெரியரோட உச்சத்தை விட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொன்னார். அப்ப அதெல்லாம் பொய் தானா? 100% பொய். அதை சொல்றேன். அவரோட சினிமா வாழ்க்கையும் சரி, அரசியல் வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து இருக்கவே இருக்காது. சினிமாவில் விஜய் அவர்களுக்கு வராரு, தொடர்ச்சியாக படங்கள் வந்து ஓடலை. அவங்க அப்பா வந்து அவர் வச்சு படம் எடுக்கிறார். அவர் வச்சு படம் எடுக்க யாரும் தயாராக இல்லை. அவரே தயாரிப்பாளர் இருக்கார், அவரே வந்து இயக்குனராக இருக்கார். படம் வந்து ஓடலை. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான் வந்து இவரை வந்து தூக்கி நிறுத்துறாரு. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பணம் கூட எதுவுமே வாங்கலை. ஆனால் அந்த படம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிப்படங்களில் வந்து நடிக்கிறார். அப்போ நடிக்கும்போது என்ன சிக்கல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா நீங்கள் ரஜினிகாந்த் உச்சத்தில் உள்ளபடியே இன்றைக்கி யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலை அஜித்குமார் அவர்கள் பிறந்தநாள், அவர் உச்சத்தில் இருக்கார். விஜய் விட அதிகப்படியான சம்பளம் அவரால் வாங்க முடியும், ஆனால் அவர் வந்து வாங்குறதில்ல. தயாரிப்பாளர் இஷ்டத்துக்கே விட்டுறாரு.
என்னோட கடைசி படம் எவ்வளோ வியாபாரம் ஆயிருக்குன்னு பாருங்க, அதுல இருந்து எனக்கு நீங்க சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தயாரிப்பாளருடைய இஷ்டத்துக்கு விடுறாரு. அப்படி நினைச்சாருன்னா இவர் வந்து எவ்வளோ வேணாலும் வந்து சம்பளம் வந்து இவரே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கார் ரேஸ் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை தேடி கொடுக்குறாரு. அவ்வளோ தூரம் உழைக்கிறார். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வந்து ட்ரைனிங் பண்றாரு. நீங்க அந்த 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 ரேஸில் அந்த செக்டாருக்குள்ளே நீங்கள் போனோம்னா அவ்வளோ உடல் உழைப்பு வந்து செலுத்தணும். அவர் உடம்புல அவ்வளோ காயங்கள் இருக்குது, அவ்வளோ மருந்து மாத்திரைகள் எடுத்திருக்காரு. அதுக்குள்ளே அந்த சூட்டெல்லாம் போட்டு நீங்கள் உக்காந்தீங்கன்னா வேர்த்து கொட்டி அப்படியே தண்ணி வந்து போகும். தண்ணி வந்து வேர்வையாக வந்து போயிட்டு இருக்கும். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவர் வந்து இந்த மாதிரி நீ கஷ்டப்படணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அவர் ஒரு உச்சம் தொட்ட நடிகர். அவருக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் இதை வந்து எடுக்கிறாருன்னா அவரோட ஃபேஷன் சிறு வயதில் ஆசைப்பட்டது சினிமாவில் முடிஞ்ச அளவுக்கு சாதிச்சாச்சு. அப்போ அவரோட சொந்த ஆசைகளை வந்து நிறைவேற்றணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சார். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று விஜய் பண்ணியிருக்காரா சொல்லுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கே புதியது. அவங்க அப்பா வந்து சினிமாவில் இல்லை, அவங்க தாத்தா சினிமாவில் யாருமே இல்லை. விஜயோட குடும்பமே சினிமாவில் இருக்குது. விஜயோட அப்பா வந்து இயக்குனர், அம்மா வந்து பாடகி, அவரோட மாமா வந்து பாடகர், இன்னொரு மாமா பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர். இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் சுற்றி ஒரு குடும்பமே விஜய்க்காக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவில் விஜய் வர்ற காலகட்டத்தில் 17 பிஆர்ஓ இருந்த ஒரே நடிகர் பார்த்தீங்கன்னா விஜய் தான். அவருக்கு பார்த்தீங்கன்னா 17 இடத்துல ஒரே நேரத்தில் உட்காந்து பிஸ்னஸ் பேசிக்கிட்டு இருப்பாங்க விஜய்க்காக. இப்போ அஜித்குமார் ஒரு படம் நடிக்கிறாரா, அந்த படம் கதை நல்லா இருக்கா, உடனே அந்த படத்தை விஜய்க்காக புக் பண்ண வைப்பாங்க. இந்த பக்கம் பிரசாந்த் ஒரு படம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, பிரசாந்த் தான் ஹீரோன்னு நினச்சி பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் போயிட்டு விஜய்க்கு அதை புக் பண்ணுவாங்க. விக்ரமுக்கு ஒரு படம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா விஜய்க்காக பேசுவோம். ஸோ இந்த மாதிரி முன்னணியில் யாரெல்லாம் இருக்காங்களோ, ரஜினிகாந்த், கமலஹாசன், தனுஷ் வரைக்கும் அவர் விடவே இல்லை, சிம்பு வரைக்கும் விடல. ஸோ இந்த மாதிரி எல்லா கதைகளும் எடுத்து விஜய்க்காக இன்னைக்கு வந்து உச்சம் அப்படி தான் தொட்டார கண்டி நேர் வழியில் உழைத்து அப்படிலாம் பல ப்ரொடியூசர்களை வாழ வைத்துலாம் அவர் வந்து முதலெடுத்து வரல. குறுக்கு வழியில் தான் அவர் வந்து சினிமாவில் வந்து முதலெடுத்து வந்தார். அப்படியும் பார்த்தீங்கன்னா 69 படத்தில் கிட்டத்தட்ட 20 படங்கள் டப்பிங் படங்கள் தான், தெலுங்குலேருந்து வந்த டப்பிங் படங்கள் தான். இலகுவாக அங்கேருந்து ரைட்ஸ் வாங்கி பண்ணுறாங்க. இன்னும் மித்த பிற படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மற்ற ஹீரோக்கள் நடிக்க வேண்டிய படத்தை வந்து நடித்து, ஸோ அந்த மாதிரி தான் அவரோட சினிமா வாழ்க்கை இருந்து. சரி, அரசியலுக்கு நீங்கள் வரீங்க, டிசைன் பண்ணுறீங்க, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு திமுக மட்டும்தான் பேசுவீங்க, கொள்கை எதிரி குறித்து எதுவுமே பேச மாட்டீங்க. சரி, கொள்கை எதிர்த்து கொடுத்து பேச மாட்டீங்க. பிஜேபினா உங்களுக்கு பயம். அவங்க ஒரு கொள்கை எடுத்துகிட்டு வராங்க, மும்மொழி கொள்கைன்னு ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. அது நமக்கு ரொம்ப ஆபத்தானது. நம்ம இங்கே வளர்ச்சி பெற்று நம்ம போகிறத வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது குறித்து நீங்கள் வந்து பேச மாட்டீங்க. என்ன திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, எஸ்ஐஆரே வந்து அவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு திணிச்சாங்க. திமுக மட்டும்தான் எங்கள் களத்தில் வந்து போராடிச்சு. நீங்கள் அது குறித்து எதுவுமே பேச மாட்டீங்க. உங்களுக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் அவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்தது, கோர்ட் வரைக்கும் போனாங்க. தமிழக அரசாங்கம் அசரவே இல்லை, மக்கள் பக்கம் வந்து நின்னாங்க, நீதியை வந்து நிலைநாட்டினாங்க. ஸோ இப்படி எதுலேயுமே விஜய் வந்து அரசியலில் வந்து தலையிடாமல், அரசியல் பேசாமல் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். கவின் ஆணவ படுகொலையில் ஆரம்பித்து நீங்கள் எதுவுமே அவர் வந்து பேசவே மாட்டார். ஆனால் பிஜேபின்ற வார்த்தையை வந்து அவர் வந்து பயன்படுத்த மாட்டார். இந்த எதுக்கு எடுத்தாலும் திமுக, தீய சக்தி திமுக, தூய சக்தி நான் தான் சொல்லுவேன். தூய சக்தின்னு சொல்கிறதுக்கு விஜய் இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு களத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாருன்னா கிடையாது. தன்னை பார்க்க வந்த 42 பேர், பச்சிளம் குழந்தைகள் கூட அதில் இருக்காங்க, அத்தனை பேர் இறந்து போனதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்காத ஒரு மனிதரை நாங்கள் ஏன் தமிழகத்தின் உச்சபட்ச பதவியான முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணும் தான் எங்களோட கேள்வி. பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க பாஜகவை அவர் எதுவும் விமர்சனம் பண்ணலைன்னு சொல்லிட்டு. அதை சமீபமாக வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து மீட்டிங் வச்சு நடத்தினாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ எல்லாம் வந்து ரொம்ப கவனிப்பாக இருக்கணும், நீங்கள் எம்எல்ஏவாக ஜெயிச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பணியூருக்கு தான் வரணும்னு எச்சரிக்கை விட்டுருந்தாரு. ஸோ கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, அதிமுக பாஜக சேர்ந்தவங்க வந்து தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறதாவும், அதை கண்டு பயத்தில் தான் விஜய் இந்த மாதிரி எச்சரிக்கை விட்டதாகவும் செய்தி வெளியாயிருச்சு. அது உண்மைதானுங்களா? அந்த அளவுக்கு தாவேகா தொண்டர்கள் மேலே விஜய்க்கு ஒரு நம்பிக்கை இல்லையா? ஆமாம், நிச்சயமாக நம்பிக்கை இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இடங்களிலும் போகிற கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேலூரில் கூட பேசுவார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போகும்போது, தஞ்சாவூரில் பேசும்போது என்ன சொல்லுவார்னா, அவரோட தொண்டர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல குழுமி இருக்காங்க. ஏன்னா பாஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பாஸ் கொடுத்து கியூஆர் கோடு கொடுத்து இவங்க ஆட்களை உள்ளே வந்து எடுத்திருக்காங்க. அவங்ககிட்டே சொல்லுவாங்க, இந்த விஜயை கைவிட்டுறாதீங்க, இந்த விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா, இந்த விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு திருப்பி திருப்பி கேட்கறது காரணம்னா அவருக்கு அவங்க மேலேயே நம்பிக்கை இல்லை. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களோ இல்லை வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி அவர்களோ வந்து பொதுமக்களை சந்திக்கும் போது கேட்கறதுல தவறு எதுவும் இல்லை. ஏன்னா அங்கே வந்து கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, வெகுஜன மக்களும் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்குறாரு, எனக்கு வந்து திரும்பி நீங்கள் முதலமைச்சர் ஆக்குவீங்களா,
அப்படின்னு சொல்லி கேட்கறதுல வந்து நியாயம் இருக்குது. திரு எடப்பாடி அவர்கள் வந்து கேட்கும் போதும் அது ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இவருக்கு தொண்டர்கள்கிட்டயே வந்து கேட்பாரு, எனக்கு வந்து திருப்பி மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க, விசிலுக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு நாங்கள் சொல்கிறதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நல்லாவே தெரியும் இவங்க அரசியல் மையப்படுத்தலை, சினிமா பார்த்து வந்த கூட்டம், அதனால இவங்க வந்து அதில் எல்லாருமே இருப்பாங்க. அவருக்கு தெரியும் திமுக காரங்க இருப்பாங்க, அண்ணா திமுக காரங்க இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் இருப்பாங்க, விசிகா சார்ந்தவங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அப்போது இந்த ஓட்டோட பர்சன்டேஜ் 2 to 5% தான், அதிகபட்சமாக 10% தான் இந்த கூட்டம் நமக்கு ஓட்டு போடணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் இவர் இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா, 234 பேரும் பார்த்தீங்கன்னா விஜய் 2 தொகுதி நீங்கள் விட்டுருங்க, விஜயை விட்டுட்டீங்கன்னா மீதி யாருமே பார்த்தீங்கன்னா இவர் கட்சியிலேருந்து வந்தவங்க கிடையாது. 106 வேட்பாளருக்கு பார்த்தீங்கன்னா மித்த பிற கட்சிகள்லேருந்து வந்தவங்க. அதில் வந்து திமுகலேருந்து ஒருத்தர் போயிருக்காரு, காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க, ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்திருக்காங்க, அண்ணா திமுகவில் வந்திருக்காங்க, பிஜேபிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க எப்படி விஜய்க்கு கட்டுப்படுவாங்க? அவங்க வேட்பாளராக அறிவிக்கிற முன்னாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவேகாவோட தொண்டர்கள் கிடையாது, தாவேகாவோட உறுப்பினரே கிடையாது, விஜய் ரசிகர் கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த சினோரா அசோக்னு சொல்லிட்டு துறைமுகத்தில் போட்டிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா நானே சிட்டி முழுக்க பார்த்துருக்கேன், அவர் வந்து ரஜினி ரசிகர், அதிமுகவில் இருந்தார், அதுக்கப்புறம் ரஜினி ரசிகர். சிட்டி முழுக்க பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் பிறந்த நாளுக்கு வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டுவார். ரஜினியோட பயங்கரமான ஒரு ஒரு வெறியர், ரசிகர்னு கூட சொல்லுவாங்க, வெறியர். அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீட்டு கொடுக்குறீங்க, ஏன் உங்களுக்கு வந்து துறைமுகத்தில் உங்கள் விஜய் ரசிகர் யாருமே இல்லை உங்கள் கட்சியில் யாருமே தொண்டர்கள் இல்லை, ஏன் அந்த மாவட்ட செயலாளருக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்தாங்கன்னா இப்போ அவருக்கு வந்து இப்போ எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா என்ன? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டில் நின்ன வேட்பாளர் அவரும் ரஜினி ரசிகர், சூர்யா ரசிகர், தனுஷ் ரசிகர், சிம்பு ரசிகர்னு பணக்காரங்களாம் தேடி தேடி நீங்கள் வந்து எம்எல்ஏக்கு வந்து ஆட்களை பிடிச்சி போட்டீங்க. அப்போ அவங்க எப்படி உங்கள் பேச்சை கேட்பாங்க? அப்போ விலை போக தானே செய்வாங்க. அவங்க ஏற்கனவே பாதி பேர் விலை போயிட்டாங்க, அதிமுகவுக்கு வந்து விலை போயிட்டாங்க. அப்படி போன முதல் வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடப்பாடி தொகுதியில் நின்று அந்த வேட்பாளர். அந்த மாதிரி எல்லாருமே வெளியிலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க. எடப்பாடியில் நின்ன அவங்க வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அருண்குமார், அவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்து 50 லட்சத்துக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு விலை போயிட்டார். மாற்று வேட்பாளர் அவரோட மனைவி, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு வந்து 2 ஏக்கர் வந்து விவசாய நிலம் எடப்பாடி வந்து கொடுத்ததாக வந்து சொல்கிறாங்க. அவங்க தொண்டர்களே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி விலை போயிட்டாரு. கணவன் மனைவி யாராவது போடுவாங்களா? மாற்று வேட்பாளர் வேற யாராவது நீங்கள் வந்து போடணும். அப்போ ஒரே குடும்பத்துக்குள்ளே நீங்கள் போடுறீங்க. 50 லட்சம் 50 லட்சம் வந்து கணவனுக்கு, அவங்க மனைவிக்கு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரில் வந்து தென்னந்தோப்போட வந்து விவசாய நிலம். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி போயிட்டார். இந்த மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்து விலை போயிருக்காங்க. நிறைய மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கிட்டே வந்து ரேட் பேசியிருக்காங்க, நாங்கள் எலெக்ஷனில் வந்து விஜய்க்கு வேலை செய்யாமல் இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்களை நம்பி விஜய் வந்து, ஏன்னா விஜய் இந்த தொண்டர்களுக்கு உண்மையாக இல்லை, அவருக்காக உழைத்தவர்கள், அவருக்காக வந்து கட் அவுட் வச்சு பாலபிஷேகம் பண்ணி விஜய் தான் என் உலகம்னு இருந்தவங்க பல பேர் வந்து விஜயை வந்து முழுக்க முழுக்க அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் ஒரு இது வந்து தொடங்கி வச்சார். என்னன்னா எம்ஜிஆர்னு பேரை வந்து பச்சை குத்திக்கணும், ரெட்டை இலைன்னு சொல்லிட்டு வரைஞ்சிக்கணும், ஏன்னா நாளைக்கு அவங்க வேற கட்சிக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உளவியெல்லாம் வந்து அவனை கூடவே வச்சிருக்கிறது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயோட முகத்தை உருவத்தை பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜின்னு பாவம் ஒரு நடிகர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்பில் வந்து பச்சை குத்தி இருந்தார். அவரை வந்து நெஞ்சிலே இவங்க எட்டி வச்சதுனால இவருக்கு எந்த விதமான கூட்டங்களுக்கு கூட அனுமதி கொடுக்காததுனால அவர் என்ன பண்ணார், வேற பிற கட்சிக்கு வந்து போயிட்டார். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க விஜய்க்காக உழைத்தவங்களை விஜய் வந்து கண்டுக்காததுனால வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கட்சிகளையும் வந்து பேரம் பேசுகிறாங்க, விலை போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூவத்தூர் உங்களுக்கு வந்து தெரியும், கூவத்தூரில் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் நடந்து அதுதான் வந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது மற்றும் ஒரு கூவத்தூர் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா தாவேகா. இப்போ நிச்சயமாக விஜய் என்னதான் சொன்னாலும் சரி அவங்க வந்து ஆல்ரெடி விலை போய் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து சாத்தியமே இல்லை. ஸோ இப்படி தான் இந்த களம் இருக்குது. விஜய் சொன்னால் அந்த தொண்டர்கள் கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க, ஒருத்தர் சொன்னால் கேட்பாங்க. யார் சொன்னாங்கன்னா புஷி ஆனந்த் சொன்னால் கேட்பாங்க. ஏன்னா இந்த வேட்பாளர்களும் சரி, கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளரும் சரி, கட்சியும் சரி, புஷி ஆனந்த் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் கிடையாது, விஜயோட கட்டுப்பாட்டில் வந்து இல்லை. சமீபமாக என்ன செய்தி வெளியாயிருந்துச்சுன்னா தாவேகா தொண்டர்கள், அதாவது விஜய் இந்த எலெக்ஷனில் தோத்துட்டார்னா தாவேகா தொண்டர்கள் தவறான முடிவெடுக்க கூட தயாரான ஆட்கள், அதனால விஜய் சார்பாக இருந்து ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணணும், அந்த அளவுக்கு வந்து உண்மையானவங்க தாவேகா தொண்டர்கள்ங்கிற மாதிரி ஒரு பேசுபொருள் போயிட்டு இருந்துச்சு. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன தோல்? உண்மையான தொண்டர்கள்லாம் அப்படி இருந்தாங்கன்னா விஜய் நோக்கி இது வரைக்கும் அவங்க ஏதாவது ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்கணும். 41 பேர் இறந்து போனப்போ ஏன் நீங்கள் வந்து ஒரு மன்னிப்பு கூட கேட்கலன்னு அந்த தொண்டர்கள் வந்து கேட்டிருக்கணும். ஏன்னா அதில் இறந்தவங்க பாதிக்கு மேற்பட்டவங்க வந்து விஜயோட ரசிகர்கள், மீதி பேர் தான் வந்தால் வெகுஜன மக்கள். இன்னைக்கு வரைக்கும் விஜய் அந்த இடத்துக்கு வந்து போகவே இல்லை. ஸோ விஜய் அவங்களுக்கு வந்து எந்த விதமான சலுகைகளும் வந்து செய்யலை,
ஒரு அரவணைப்பும் வந்து கொடுக்கவே இல்லை. கரூர் பக்கம் வந்து நீங்கள் ஏன் எலெக்ஷன் கூட நீங்கள் கேம்பெயினிங் வந்து கரூரை ஏன் தவிர்த்தீங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க திமுக சதி பண்ணிடுச்சு, திமுக தான் அந்த 41 பேரை கொலை பண்ணிடுச்சுன்னு அப்பட்டமாக உங்களால் போய் பேச முடிஞ்சதில்ல. அப்போது நீங்கள் எங்கே போட்டி இருக்கட்டும்? கரூரில் நீங்கள் போட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையான ஒரு தலைவர். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மக்கள் மனதில் வந்து விஜய் நின்று இருப்பார், அந்த ரசிகர் மனதிலும் நின்று இருப்பார், தொண்டர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்து எழுச்சி பெற்றிருப்பார். நீங்கள் எவ்வளோ சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. சரி, ஓகே, உங்களை நம்பி நின்றுட்டாங்க. அரசியல் களம் வந்து எவ்வளோ ஆபத்தானதுன்றது புதிய கட்சிகளுக்கு வந்து நல்லாவே தெரியும். அங்கே வந்து உங்களுக்கு அந்த கருத்தியெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, பொருளாதாரமாக உங்களுக்கு எதுவுமே சொல்லலை. சும்மா வேட்பாளராக அறிவித்து அவனை வந்து நட்டாத்தில் தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டீங்க. அவனுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதான்னு கூட உங்களுக்கு தெரியல. எந்த விதமான அவனுக்கு வந்து சப்போர்ட்டுமே இல்லாமல் களத்தில் விட்டுட்டீங்க. 18 தொகுதிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து போகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பணம் படைத்த வேட்பாளர்களுக்கு, ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க. பாவம் அந்த ஸ்ரீரங்கம் வேட்பாளர் ரமேஷ்லாம் பார்த்தீங்கன்னா கதறி அழுவுறாப்புல, சின்ன பையன், அவனுக்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு ஆளே இல்லை. அந்த மாதிரி பல வேட்பாளர்கள் வந்து இன்னைக்கு நிர்கதியாக விட்டதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா விஜய் தான். அதனால வந்து ரசிகர்கள் மத்தியிலும் அவர் தொண்டர் மத்தியிலும் விஜய் மீது இருந்த நம்பிக்கை முற்றிலுமாக போயிடுச்சு. இந்த இந்த எலெக்ஷனோட தாவேக்காவும் விஜயோட சாப்டர் வந்து முடிஞ்சுது. விஜயை நோக்கி வரமாட்டாங்க. முதல் எலெக்ஷனில் அவங்க வந்ததோடு சரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை வந்து திணிக்கிறாங்க. இது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு. விஜய் தான் இப்போ நாளைக்கு தோத்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா திமுக தான் சதி பண்ணிடுச்சு, திமுக தான் பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினில் வந்து தில்லுமுள்ளு பண்ணிடுச்சுலாம் இவங்க வந்து சொல்லுவாங்க. அதை சொன்னாலும் நம்புவாங்க மக்கள். ஏன்னா விஜய் எது சொன்னாலும் நம்புவாங்க. பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு வந்தாலும் விஜய் வந்து நல்லவர், 41 பேரை வந்து அவருக்காக பார்க்க வந்து இறந்து போனாலும் விஜய் நல்லவர். விஜய் அரசியல் கருத்தே பேச மாட்டார். ஆனால் விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர். அவர் தான் தமிழ்நாட்டுக்கு முதல் எலெக்ஷன்லேயே வந்து முதல்வர் ஆயிடும்னு சொல்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திட்டமிட்டு மக்கள் மத்தியில் வந்து இவர் வந்து ஒரு நல்லவர்னு சொல்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இது தவறான முன்னுதாரணம். சரிங்க தோழர், ரத்தன் பண்டிட்னு ஒரு ஜோசியர் வந்து தொடர்ந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆவாருன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரோட முற்கால கணிப்புகள் எல்லாமே ரொம்ப தவறா போயிருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. ரத்தன் பண்டிட்டோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர்? ரத்தன் பண்டிட் அப்படின்னு சொல்றது தான் அவர் பேர், உண்மையான பேர் வந்து வெற்றிவேல். லோக்கல் ஆள் தான். ரத்தன் பண்டிட்னா நம்ம என்ன வந்து வட இந்தியர் அப்படிலாம் வந்து நினச்சிக்குவானா, அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான். அம்மையார் ஜெயலலிதா அவருக்கு வந்து முன்னாடியே வந்து அவர் தேர்தலில் நிறைய வேலைகள்லாம் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு போனப்போ ஒரு சின்னதாக ஒரு 2 தொகுதி மட்டும் அவர் கொடுத்து வந்து கேட்டப்போ அவர் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா தவறாக இருந்ததுனால அந்த அம்மா விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி வந்து பிரதமர் ஆவார்னு சொன்னாங்க. அதுவும் வந்து நடக்கவே இல்லை. 2021 கமலஹாசன் வந்து முதலமைச்சர் ஆவார்னு சொன்னார். அதுவும் வந்து நடக்கவே இல்லை. விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கட்சி பேர் வந்தது இல்லைன்னா தமிழக வெற்றி கழகம்னு வரும்போது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தெரிந்த தமிழ் அறிஞர்கள் கூட வேணாம், ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனு கூட தமிழக வெற்றி கழகம்னு எழுதுறான்னா அந்த இக்கு வரணும்னு தெரியும். அதை வந்து தப்பாக எழுதி கொடுத்தவர் தான் இந்த ஜோசியர். இவர் தான் எழுதி கொடுத்தாரு. அப்போ வந்து கேட்கும்போது நாங்களாம் அந்த கட்சியில் ஆக்டிவாக இருக்கும்போது சொன்னோம், டே இக்கு வரணும்டான்னு சொன்னால் இல்லை, அது வந்து நியூமராலஜி பிரகாரம் வந்து இக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன மிகப்பெரிய ஒரு ஜோசியர் தான் இவர். ஸோ அவ்வளோதான் இவருக்கு அறிவு, அவ்வளோதான் இவர் பேச்சை கேட்குற விஜய்க்கு அறிவு, அதை சுற்றி இருக்கிற கூட்டங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் அறிவு. இந்த அறிவை நீங்கள் வச்சுட்டு நான் தமிழ்நாட்டை நான் ஆள போகிறேன்னு சொல்கிறதும், அதுவும் ஒரு ஜோசியக்காரன் பேச்சை கேட்டுலாம் தமிழ்நாட்டை ஆளணும்னு நினச்சிருந்தா இந்நேரம் அம்மையார் ஜெயலலிதா வந்து இந்நேரம் உயிரோடு இருந்திருக்கணும். அவங்க வந்து ஜோசியத்தின் மேலே வந்து மிகுந்த நம்பிக்கை கொண்டவர், பல்வேறு யாகங்கள் வந்து பண்ணவங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் மகாமகத்தில் போய் குளிச்சப்போ எத்தனை பேர் வந்து இறந்தாங்கன்னு வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்படிலாம் வந்து இதுக்கு முன்னாடி ஜோசியத்துக்கு வந்து நம்ம இங்கே வந்து தமிழகம் வந்து பல்வேறு எதிரான நிலைப்பாடு கொண்டது. நீங்கள் வந்து ஜோசியம் பண்ணுறது ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்கள் நம்பாதீங்கன்னு வேற. நீங்கள் ஏன் அதை அரசியல் எடுத்துன்னு வந்து கலக்குறீங்க? அப்போது ரஜினிகாந்தை ஏன் எல்லாரும் எதிர்த்தாங்கன்னா ஆன்மீக அரசியல்னு சொன்னார். ரஜினிகாந்த் அவர்கள் நான் வந்து சிஸ்டத்தை மாத்துறேன், கஷ்டத்தை போக்குறேன்னு சொன்னால் இங்கே நல்ல வரவேற்பு இருந்தது. ஏன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அப்போ பல்வேறு ஊடகங்களில் நானே வந்து கடுமையாக ரஜினிகாந்த் அவர்களை வந்து எதிர்த்தேன். தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்த் அவர்களே எனக்கு பிடிக்கும். ஆனால் அரசியலில் ரஜினிகாந்த் வரும்போது நம்ம ஏன் எதிர்த்தோம்னா ஆன்மீக அரசியல்னு சொன்னோம், ஆன்மீகம் வேறு அரசியல் வேறுன்னு சொன்னோம். அப்போது ரஜினிகாந்தை எதிர்த்தவர்கள்லாம் இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சனை அது பாய்சன்னு சொல்லாமலே வந்து எல்லார் மனசுலையும் வந்து விதைக்கிறார். நான் ஆர்எஸ்எஸ்காரன் அப்படின்னு இப்போ சொல்கிறார். எப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கோயில்களுக்கு வந்து போகிறது, சாய்பாபா கோயிலுக்கு போகிறது, நீங்கள் வந்து திருச்செந்தூர் போகிறது, இந்த மாதிரி பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், ஆனால் நான் வந்து ஒரு பிறப்பால் ஒரு கிறிஸ்துவன், ஆனால் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு காவலன். உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா, தராதரம் இருக்கா, அரசியல்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? இது பெரியார் பூமி,
இது திராவிட மண். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயோத்திதாச பண்டிட்ல இருந்து ரெட்டமலை சீனிவாசன்ல இருந்து தந்தை பெரியார்ல இருந்து அண்ணால இருந்து கலைஞர்ல இருந்து இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரைக்கும் இன்னைக்கு மக்களை வந்து அரசியல் மயப்படுத்திருக்காங்க. உன்னோட இந்த தில்லுமுள்ளுத்தனமோ இந்த திருட்டுத்தனமான அரசியல் தமிழ்நாட்டில் வந்து ஈடுபடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் விஜயம் தன்னம்பிக்கை இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரர்களோட பேச்சை வந்து நம்புறாரு, ஜோசியத்தை வந்து நம்புறாரு. உனக்கு வந்து மக்கள் மேல நம்பிக்கை இருந்தா நீ 230 தொகுதியும் போயிருந்தா விஜய் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது இல்லை. அப்போ நீங்கள் ஜோசியத்தை நம்பிட்டு சோம்பேறித்தனமாக வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா ஜோசியம் எப்படி உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும்? விஜய் அவர்கள் வந்து பெரியார கொள்கை தலைவரா ஏத்திருக்காரு. ஆனா அதுக்கு அப்படியே முரண்பாடா சர்ச்சுக்கு போறதும் மசூதிக்கு போறதும் கோயிலுக்கு போறதுன்னு பண்றது, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஜோசியரை கூட வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொண்டு போறதும், இது என்ன மாதிரியான விஜய்க்கு வந்து புரிதல் இருக்கு பெரியாரை பத்தி சொல்லுங்க. எந்த புரிதலுமே கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் கொள்கை தலைவர் வேணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை நீங்கள் எடுத்து பாருங்க, அப்படியே திமுகவோட தேர்தல் அறிக்கை தான். இப்போ ஒரு 2000 ரூபாய் வந்து மகளிருக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறாருன்னா 2500ன்னு சொன்னவர். இதே எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்னா, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 1000 ரூபாய் வந்து உதவித்தொகை மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொல்லும்போது அது எப்படி சாத்தியம்னு சொன்னவர், இன்னைக்கு அவர் வந்து 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இது எல்லாமே எப்படின்னா, இவர் வந்து மாமன் சீர் கொடுக்குறேன் அண்ணன் சீர் கொடுக்குறெல்லாம் விஜய் கதவுறாரு பார்த்தீங்களா. இப்போ தமிழகம் இருக்கிற நிதி நிலையில இன்னைக்கு தமிழகம் வந்து வீறு கொண்டு எழுந்து நிற்குதுன்னா பார்த்தீங்கன்னா இவங்களோட பல்வேறு நலத்திட்டங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தின் மேல இருக்க நம்பிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களும் சரி வெளிநாடுகள் இருந்து இவ்வளோ முதலீடுகள் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு வந்து வச்சிருக்காங்க. இப்போ 1996 2000 காலகட்டத்தில் வெளி மாநிலங்களுக்கு போன நிறுவனங்கள்லாம் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கே வரமாட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறுவனங்கள் வந்து வெளிநாட்டுக்கு தான் வந்து போனாங்க. காரணம் என்னன்னா இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான கட்டமைப்பும் வந்து பண்ணி தரல. ஆனால் இதை வந்து தொடர்ச்சியாக கலைஞர் வந்து மாற்றினார். அதை வந்து இவர் வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக இருக்கார். நீங்கள் ஜிடிபிலையும் சரி, நீங்கள் நம்மளோட இந்த கடந்த 2 ஆண்டுகளை கடந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா 11.19 வந்து இரட்டை இலக்கத்தை வந்து நம்ம வந்து அடைஞ்சோம் பொருளாதார வளர்ச்சி. தொடர்ச்சியாக இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 25-26 பார்த்தீங்கன்னா 10.48 வந்து நம்ம நிற்கிறோம். இந்தியாவோட சராசரி 7.16 தான். அப்போ இந்தியாவிட ஒரு சராசரி 3% வந்து அதிகமாக ஒரு மாநிலம் இருக்குது. இதில் பல்வேறு நெருக்கடிகள். நீங்கள் வந்து நிதி கொடுக்கறது இல்லை, மெட்ரோவுக்கு நீங்கள் திட்டங்களுக்கு நிதி கொடுக்கறது இல்லை, நீங்கள் எய்ம்ஸ் வந்து இன்னமும் நீங்கள் கட்டவே மாட்டீங்க. 12 வருஷம் ஆச்சு. நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அந்த கட்டணம் வந்து இன்னும் எழும்பவே இல்லை. ஆனால் அவர் 2021 ஆட்சிக்கு வந்து ஒரு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எப்படி கலைஞர் வந்து கட்டினாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிண்டியில் பல்நோக்கு மருத்துவமனை, கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அடிக்கல் நாட்டி இன்னைக்கு வந்து செயல்பாட்டுக்கே வந்துருச்சு. நியோ டைட்டில் பார்க் தமிழகத்தை தாண்டி பல்வேறு இடங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்வர் படைப்பகம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து செயல்பாட்டுக்கு வந்து அப்போ கண்ணு முன்னாடி வளர்ச்சியை உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு பல்வேறு உங்களுக்கு வந்து முதலீடுகள் வந்து இங்கே வந்து குவியுது. இப்படி எந்த விதமான இலக்குமே சொல்லாத விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா முழுக்க ஜோசியம் ஜாதகம் இதை தான் நான் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணன் சீர் கொடுப்பேன் மாமன் சீர் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. இவரோட அந்த பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 லட்சம் கோடி வேணும் அதுக்கு பணம். அப்போது வெகுஜன மக்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் படித்த இளைஞர்களுக்கோ அறிவார்ந்த மக்களுக்கோ அரசியலை வந்து பார்க்குறவங்க தெரியும். விஜய் சொல்கிறது எந்த விதத்துலையும் சாத்தியம் இல்லை. இங்கே சாத்தியம் இருக்கிறத வந்து திரு மு.க. ஸ்டாலின் செய்கிறாரு. சாத்தியமே இல்லாத பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் விஜயம் வந்து கட்டவிழ்த்து விட்டதுனால அரசியல்ல இன்னைக்கு அனாதைகளா நிக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து என்னோட குட்டி நண்பா நண்பிலாம் வந்து வீட்டுல சொல்லி எனக்காக ஓட்டு போட வைங்கன்னு சொல்லி கேட்டார் அவரோட ரசிகர்களா இருக்கக்கூடிய குட்டி குழந்தைங்க கிட்ட. ஆனா அதே சமயம் அவங்க வீட்டுல வந்து பையனும் பொண்ணும் இருக்காங்க, அவங்க ஓட்டு போற வயசு வந்தவங்க. ஆனா அவங்க வந்து ஓட்டு போட்ட மாதிரியான காட்சிகளை எங்கேயுமே பார்க்கல. சோ அப்பாவோட அரசியலுக்கு பையனும் பொண்ணும் ஆதரவா இருக்காங்களா இல்ல ஓட்டு இருந்தும் போடாம இருக்காங்களா? இப்போ இந்த இவங்க சொல்றாங்கல்ல அதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்கு. சின்ன குழந்தைகள் வந்து விஜயோட ரசிகர்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவருக்கு வயசு 54 வயசு, விஜய்க்கு வந்து 53 வயசு. இன்னைக்கு யாரு ட்ரெண்ட்ல இருக்கான்? கருணாஸ் பையன் ட்ரெண்ட்ல இருக்கான். இன்னைக்கு அவன் நடிச்ச படம் தான் இன்னைக்கு வந்து பசங்களுக்கு வந்து தெரியும். அந்த தம்பி வந்து முதல் படத்தை அவரே வந்து டைரக்ட் பண்ணி 50 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைகள்லாம் வந்து முணுமுணுத்துட்டு இருக்காங்க. விஜய் கடைசியா என்ன படம் நடிச்சாரு, விஜயோட படம் எந்த அளவுக்கு போச்சு, இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு தெரியுமா? கிடையாது. இதையும் பாத்தீங்கன்னா திணிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து விஜய் வந்து பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட எனக்கு தெரியல. நான் களத்துல இருக்கிறது உண்மையான விஷயத்த நான் வந்து சொல்றேன். இன்னைக்கு யாரு ட்ரெண்ட்ல இருக்காங்க? சிவகார்த்திகேயனை கேட்டா குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கும்.
இன்னைக்கு யாரு ட்ரெண்ட்ல இருக்கான் அவங்கள தான் பிடிக்கும். ஏன்னா விஜய்லாம் வந்து எக்ஸ்பீரியட்டாரு குழந்தைகள் மத்தியில. இப்போ எல்லாருமே இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் சொல்லுவாங்க. ரஜினி ரசிகர்களுக்கு இன்னைக்கு என்ன வயசு 50+ இருக்கும். ஆமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 30+ தான் இருக்கும். அப்போ 3 வயசு குழந்தை 4 வயசு 5 வயசு குழந்தைங்கள்லாம் வந்து விஜய் ரசிகர்னு சொல்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. அப்போ இதுவே வந்து தவறானது. அவங்க அப்பா அம்மா விஜய் படத்தை பார்ப்பாங்க, பாட்டு பார்ப்பாங்க, அதனால அந்த குழந்தையும் பார்க்க முடியும். அந்த குழந்தைக்கு விஜய் பிடிக்குமா? பிடிக்காது. அவங்க கிட்ட போய் ஒரு ஊட்ட விட்டுறாரு. நீங்க வந்து விஜய் அங்கிளுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கிண்டர் ஜாய்க்கு வந்து அடம் பிடிக்கிற மாதிரி, சாக்லேட்டுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி, ஐஸ்கிரீமுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட, சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி விஜய்க்கு போட்டு சொல்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. பல்வேறு வழக்குகள் விஜய் மேலே பாஞ்சிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கடுமையான தண்டனைகள் இருக்கு. நாங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், விஜய் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். 3 முதல் 5 ஆண்டுகள் அவருக்கு வந்து கடுங்காவல் தண்டனை வந்து நிச்சயமாக இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க கேட்ட வாதம் வந்து சரியான வாதம். உங்களுக்கு வந்து மேஜரான குழந்தைகள் இருக்காங்க. 25 வயதுல வந்து மகள் இருக்காங்க, 26 வயதுல மகன் இருக்காங்க. உங்க மகன் மகளை வச்சு ஒரு நீங்க ஏன் ஓட்டு உங்களால கேட்க முடியல? எங்க அப்பா ரொம்ப நல்லவர், எங்களை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு, சும்மா லுலுலாய் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கடன் கொடுத்ததா வந்து அவர் வந்து ஐடியில் இதில் காமிச்சிட்டாரு, வேட்புமனுல வந்து காமிச்சிருக்காரு, எங்கள் அப்பா ரொம்ப உயர்ந்தவன்னு சொல்கிறது உனக்கு எங்காவது துப்பு இருக்கா? திராணி இருக்கா? நேர்மை இருக்கா? உன் குழந்தைங்க யார் ஓட்டு போட்டாங்க உன்னால் சொல்ல முடியுமா? சென்னையில் தான் அந்த குழந்தைகள் ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி அதை சொல்கிறேனே, விஜயோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு போலித்தனமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டிக்கிறது. அதனால தான் சொல்கிறோம், ஏன் இதை கூட நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து பேசுகிறோன்னா, மே 4ஆம் தேதி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த இளைஞர்கள் வந்து விஜயோட பேச்சை நம்பி அவங்க நாளைக்கு வந்து தற்கொலைக்கு வந்து முயற்சி பண்ணலாம். நிறைய பேர் வந்து சவால் விடுறாங்க. நிர்வாணமாக ஓடுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்லுது. இதை தான் விஜய் வந்து கற்றுக் கொடுத்தாரா? நமக்கெல்லாம் உள்ளபடியே நமக்கு வந்து ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. நம்ம சகோதரி, நம்ம குழந்தை, அப்படி இருக்கிற குழந்தைகளை வந்து விஜய் என்ன இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு? ஒரு பையன் சொன்னா கூட பரவாயில்லைங்க, அது பையனோ பொண்ணோ தவறு தான், யாரு பண்ணாலும் தவறு தான். இதுல வந்து நம்ம பாலினம் பார்க்கறதே வந்து தவறு. அப்போ நீ என்ன தலைவர், நீ என்னத்தை சொல்லி கொடுத்த? நீ வந்து ஒரு தகப்பனாக இருக்கிற, உன் குழந்தைங்களை பார்த்துக்கிறதும் உனக்கு துப்பு கிடையாது, உன் மனைவியை பார்த்துக்கிறதும் உனக்கு துப்பு இல்லை. அவங்களே வந்து போய் சட்டப்படி உனக்கு வந்து இந்த சைக்கோட வாடதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை, எங்களை வந்து பொருளாதாரமாக எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு, எங்களுக்கு வந்து மன உளவியலாக எங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு உன்னை வந்து நீதிமன்றத்திலே உனக்கு வந்து டைவர்ஸ் கேட்டு போகிறாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையோட வந்து நிற்கிற, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ குழந்தைகள் வந்து சொல்லவே முடியல வெளியில், நம்ம அப்பா இந்த வயதிலே இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாமல் அந்த ஒரு கஷ்டத்தில் அவங்க இருக்கும்போது, நான் தமிழ்நாட்டு குழந்தைகள்லாம் நான் வந்து வாழ்க்கையை முன்னேற்றிடும் சொல்கிறது உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஃபஸ்ட்டு இது ரொம்ப தவறான, அதனால தான் சொல்கிறோம் விஜயோட அரசியல் பார்த்தீங்கன்னா ஆபத்தானது, அருவருக்கத்தக்கது. இதை வந்து எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் எல்லா இடத்துலையும் தோல்வி அடைய போகிறது உறுதி. வேணா 1% வாய்ப்பு இருக்குது அவருக்கு. பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் 1% அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது விஜய் கிடையாது, அதிமுக உருவாக்கி கொடுத்து. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக போட்டியிடாமல் பாமக வாய்ப்பு கொடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா விஜய் ஜெயிக்க வைக்கிறதுக்காக. ஏன்னா அங்கே வந்து பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தலித்துகளும் வந்து அதிகமாக ஓட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக அவங்க வந்து அதிமுக பாமகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அது அந்த ஓட்டுகள் வந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால மட்டும்தான் அவர் ஜெயிப்பார்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் இதே திருச்சி கிழக்கில் வந்து மண்ணை கவ போகிறது உறுதி. அதுக்கு பிராயச்சத்தமாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியில் உங்கள் வேட்பாளரே போட்டியிடாமல் நீங்கள் வந்து தவிர்த்தீங்க. இப்படி தான் குறுக்கு வழியில் தான் விஜய் ஜெயிக்கிறாரு. ஸோ நேர்மையான முறையில் களமாடி தெருவா போல பெரம்பூரில் 2 முறை தான் போனார். வேட்புமனு தாக்கல் பண்ண அன்னைக்கு ஒரு ரோட் ஷோ போனார், அதுக்கப்புறம் கோலம் போகிறதுக்கு போனார். இது என்ன அரசியல்? நீங்கள் கோலம் போடுங்கன்னு சொல்கிறீங்க. இதே தானே மோடி சொன்னார். கொரோனா வந்த நேரத்தில் வந்து எல்லாரும் வந்து தட்டு வச்சு தட்டிக்கிட்டு இருந்தானுங்க, தீபம் ஏற்றுங்கன்னு சொன்னானுங்க. அதை தானே விஜய் இங்கே பண்ணுறாரு. ரெண்டுத்தையும் நீங்கள் முடிச்சு போட்டு பார்க்கணும். விஜயோட அரசியல் எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறது அப்படியே ஆர்எஸ்எஸ் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து பெரியார் எடுத்துருங்க, அம்பேத்கர் எடுத்துருங்க, காமராஜர் எடுத்துருங்க, அஞ்சலி அம்மாவை எடுத்துருங்க. எல்லாருமே நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வந்து சாவர்கர், கோல்வார்கர், மோடி, அமித்ஷா இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் தலைவராக வச்சுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து சரியான அரசியல். நீங்கள் எடுக்கின்ற அரசியலுக்கு தமிழ்நாட்டில் அதுதான் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். தாமரை எப்படி மலரவே மலராதோ தமிழகத்தில், அந்த மாதிரி விசில் வந்து இங்கே வந்து ஒலிக்கவே ஒலிக்காது. சரிங்க தோழர், இப்போ கடைசியா ஒரு கேள்வி. முன்னாடி வந்து திமுக தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்லி விஜயும் சொன்னாரு. அதை நம்பி அவருக்கு தொண்டர்களும் வந்து திமுக காரங்களோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்ததுமே வந்து பயம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க,
சீமான் அளவுக்கு நாங்க வந்து குறைச்சல் இல்ல, சீமானை கம்பேர் பண்ற போல நாங்க ஏதோ ஒரு 10 தொகுதியாவது ஜெயிக்கிறோம்னு இப்ப சீமானோட போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்போ ஒரு அரசியல் முதிர்ச்சியே இல்லாம இந்த படத்துல வந்து போட்டி போடுவாங்களே, தலை இல்லைன்னா அடுத்து சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி போட்டி போடுவாங்களா, அதே மனநிலையோட தான் இன்னுமே விஜய் ரசிகர்கள் இருக்காங்களா, சாரி விஜய் தொண்டர்கள் இருக்காங்களா? இல்லை, நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க. விஜய் ரசிகர்கள் தான் நீங்கள் சொல்லணும், தொண்டர்கள்லாம் நீங்கள் வந்து சொல்லவே கூடாது. ஏன்னா தொண்டர்கள்னா குறைஞ்சபட்சம் இன்னைக்கும் சொல்லுங்க, தமிழகத்தின் கடைகோடியில் இருந்து கூட முதல்வருக்கு வந்து கடிதம் எழுதுவார். ஒரு கட்சியோட கடைதோடி தொண்டராக இருப்பார். அங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, ஏதோ நிர்வாகத்தில் ஏதோ குறைபாடு இருக்குன்னா அவர் வந்து கடிதம் வந்து எழுதுவார். அதுக்கு வந்து அங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து பதில் போகும். அதுக்கு வந்து அங்கே அவங்களுக்கு என்னவோ அந்த களத்தில் வந்து அது சரி செய்யப்படும். இது இப்படி தான் திராவிட இயக்கங்கள் வந்து வளர்ந்தது. பர்டிகுலராக திமுக அப்படி தான். கலைஞர் வந்து ஓப்பனாக வந்து கேட்பார். எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை வந்து திருச்சியில் ஒரு மீட்டிங் வச்சு கேட்குறாரு, நம்ம வந்து தேர்தல் புறக்கணிப்பு வந்து பண்ணிட்டு இருக்கோம், தேர்தல் நம்ம போட்டி இல்லாமல் வேணாமான்னு சொல்லிட்டு வாக்கெடுப்பு எடுத்து தான் இன்னைக்கு இந்த இயக்கமே வந்து வந்திருக்கு. அப்போ தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இன்னைக்கு கட்சியோட தலைமையோட முடிவு. முதல்வர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து எலெக்ஷன் வேலை முடிச்சுட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஓய்வெடுக்க வந்து போறாரு. அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா வாக்கிங் 3 கிலோமீட்டர் நடந்து போகும்போது கூட வெகுஜன மக்களை சந்திக்கிறாரு. ஏன் விஜயால் அப்படி முடியல? விஜய் என்ன முதல்வரோட அப்படி பெரிய ஆளா, பெரிய பிம்பமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர் வந்து தொண்டர்களுக்கு வந்து எதுவுமே சொல்ல தயாரா இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மனம் திறந்த ஒரு சந்திப்போ அந்த மாதிரிலாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள். அவர் வந்து ரசிகர்களாகவே வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்கள அரசியல் மையப்படுத்தாம எது வரைக்கும் அரசியல் மையப்படுத்தாம விஜய் இருக்காரோ அது வரைக்கும் தான் விஜயோட வண்டி ஓடும். அவங்கள அரசியல் மையப்படுத்திட்டாருன்னா எங்கடா அவங்க கொள்கை? மேனிஃபெஸ்டோவே வெளியிடலைங்க. அவர் எந்த விதமான மேனிஃபெஸ்டோவும் வெளியிடல. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வெளியிடுற வரைக்கும் வெயிட் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் மக்கள்கிட்ட போய் வந்து நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தரையில் இறங்கி நீங்கள் போய் ஓட்டு கேட்கணும். எங்கே போய் ஏதாவது ஒரு தெருவில் போனாரா விஜய் சொல்லுங்கள்? ரோட் ஷோ மட்டும் தான் பண்ணுறது. யாரோட பாலிசி? மோடியோட பாலிசி. நீங்கள் இங்கே பண்ண அட்டூழியெல்லாம் என்ன பண்ணீங்க? அங்கே பவன் கல்யாணம் என்ன பண்ணுறாரோ அதையே பண்ணுறாரு. இளநீ குடிச்சா இளநீ குடிக்கிறீங்க, சைக்கிள் ஓட்டினா சைக்கிள் ஓட்டுறீங்க, பேண்ட்டு சட்டை வந்து ஜெகன்மோகன் போட்ட மாதிரி போடுறீங்க, கோலம் வந்து அவங்க போட்ட மாதிரியே போடுறீங்க, கோயிலுக்கு வந்து அவங்க போகிற மாதிரியே நீங்கள் போகிறீங்க, மர்ச்சுக்கு மசூதிக்கு சர்ச்சுக்கு இது மாதிரி போகிறது. உள்ளபடியே சொல்கிறேன், விஜய் வந்து தமிழகத்தில் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகன்ற பேரை மாற்றிட்டு எப்படி அதிமுக வந்து அகில இந்திய அதிமுகன்னு மாற்றிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி வந்து அகில இந்திய வெற்றி கழகம்னு மாற்றிங்க. தமிழகன்ற பேரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்கு வந்து வட இந்தியாலேயோ ஆந்திராலேயோ மற்ற இடத்துலையோ வந்து செல்வாக்கு இருக்குது. அவர் அங்கே போய் அவர் கடையை நடத்திக்கிட்டோம். இந்த இடத்துல உங்கள் கடை ஓடாது, உங்கள் படம் வந்து ஓடாது. சரிங்க தோழர், இப்போ நீங்க சொல்றதுல இருந்து என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, அப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுமே பாஜகவும் தாவேக்காவும் கூட்டணி வைக்க போறாங்கன்னு ஒரு பேசுபொருள் போயிட்டு இருக்கு. அது அப்ப கன்ஃபார்ம் ஆக போகுதா? 100% கன்ஃபார்ம். 2029 2030 இப்போ உள்ளாட்சியில் வந்து இவர் தனியாக தான் நிற்பாரு. 2031 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 29லே வந்துடுவார். மோடியின் கரத்தை வலுப்படுத்துவோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தெருவில் இறங்கி தாமரைக்காக ஓட்டு கேட்க தான் போறாரு. ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, டிமானிசேஷன்ல பார்த்தீங்கன்னா அங்கே பொருளாதார நிபுணர்களே கணிக்கிறதுக்கு முன்னாடி வந்து புதிய இந்தியா பிறந்ததுன்னு யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் சொன்னாங்க. ஒன்று மோடி சொன்னார், எனக்கு 100 நாள் டைம் கொடுங்க, இந்தியாவே நான் தலைகீழாக மாற்றிடுவேன், உங்கள் எல்லார் அக்கௌண்ட்லேயும் வந்து 15 லட்ச ரூபா பணத்தை போடுவேன்னு மோடி சொன்னார் இல்லைங்களா. அதே மாதிரி விஜய் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, கருப்பு பணம்லாம் ஒழிஞ்சிச்சுருந்தார். இது வந்து புதிய இந்தியா பிறந்தது அப்படியே தான் சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரும் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து சந்திக்க மாட்டார், அவரும் பத்திரிகையாளர் சந்திக்கும். ஆனால் அவராது பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணியாவது பேசுவார். இப்போ தந்தி மாதிரி ஒரு சில ஊடகங்கள் அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து கேள்வியும் அவங்களே கொடுத்துருவாங்க, பதிலும் அவங்களே கொடுத்துடணும். அவங்க அதை வந்து பேட்டி எடுத்து போடுவாங்க. நம்மளால அதுக்கு மேலே மோடியை இவர் ஃபாலோ பண்ணுறோன்னா மோடியோட பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா பேட்டி எடுத்தவங்களே பேட்டி எடுத்து போட்டது. விஜய் வந்து ஒருத்தர் பேட்டி எடுப்பார், அவரை பேட்டி எடுத்து போடுவாங்க. ஏன்னா அந்த பேட்டியை போடுங்களாண்டா அப்படின்னா போட மாட்டாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு துளியும் சம்பந்தமில்லாத நடிகர் விஜய் அவர் இன்னும் அரசியல் கட்சி தலைவராக மாறவில்லை. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சியை நம்பி போட்டிருக்காங்க. விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவார், விஜய் நல்லா காமெடி பண்ணுவார், அதுக்காக விஜயை பிடிக்கும், அதுக்காக ஒரு ஓட்டு. தமிழகத்தின் நலனுக்காக அவர் பேசலை, தொண்டர்களுக்காக அவர் வந்து உழைக்கலை, எதுவுமே அவர் பண்ணலை. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வைக்க போகிறது வேட்டு. இதுதான் வந்து அவருக்கு வந்து அரசியலில் வந்து நடக்க போகுது. நிச்சயமாக அவர் ஒரு நல்ல சதவீதம் வாங்குவார். முதல் தேர்தலிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வரும் விஜய் கட்சியும் வரும். நிச்சயமாக வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வரும். ஆனால் எவ்வளவு தொகுதி வரைக்கும் ஜெயிப்பாங்க? தொகுதி வந்து ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது பெரம்பூர் பார்த்தீங்கன்னா அதுவும் விட்டு கொடுத்தாங்க. அதிமுக விட்டு கொடுத்ததுனால வந்த ஒரு வெற்றியாக அமையலாம். அங்கே கூட நம்ம வந்து
ஷுவராக சொல்ல முடியாது இவர் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து வாய்ப்பு கிடையாது. ஆனால் எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து அதிமுக வந்து இவங்க வந்து முந்துறாங்க. அப்படி தான் வந்து களம் வந்து இருக்குது. ஸோ அதை தாண்டி இவர் வந்து வாக்கு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகாம கண்டி தொகுதிகள் வந்து வேற எங்கேயும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, இதுலேருந்து விஜய் பாடம் கற்றுப்பார்னா கற்றுக்க மாட்டார், நிச்சயமாக கற்றுக்க மாட்டார். திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் தோக்கடிச்சது திமுக தான், திமுக மேலே திருப்பி இன்னும் வீரியமாக, ஏன்னா உனக்கு வந்து அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் அப்பவே நீங்கள் வந்து திமுக இவ்வளோ தூரம் பேசுவீங்க, ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லுவீங்க, அங்கே மோடி காலில் விழுவீங்க. நீங்கள் இன்னும் வந்து ஒரு சதவீதம் இந்த மாதிரி சதவீதம் வாக்கு வரும்போது இன்னும் தமிழக அரசியலை வந்து மோசமாக வந்து விமர்சிப்பார். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மோசமாக விமர்சிப்பார். இதுதான் அவர் கொடுத்த அசைன்மெண்ட், இதை தான் அவர் வந்து பண்ணுவார். அதை தாண்டி அவருக்கு எந்த விதமான அஜெண்டாவும் இல்லை. ஓகே தோழர், எங்களுக்காக இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அழகாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.